எக்ஸாம்பிள் உங்களுக்கு 4.19 அதில் என்ன கொடுத்துருக்கேன்னா ப்ரூவ் தட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு tan ஆஃப் cos inverse of x divided by square root of 1 minus x square for mod of x less than 1. இங்கே வந்து x is not equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். ஸோ இந்த கொஷினை எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஏற்கனவே எடுத்தோம்லாமா, லைக் வந்து இதை வந்து டீட்டாவாக எடுத்துக்க போகிறேன். டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. போத் சைடு வந்து நீ காசால் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு உனக்கு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ காசை வந்து உனக்கு டீட்டாவை பொறுத்து, அதாவது பை பித்தாகரஸ் தியரம் படி நீ இதை எழுதுவ. ஓகேவா? பை யூஸிங் த பித்தாகரஸ் தியரம் இதை வந்து காஸ் ஆஃப் எக்ஸை வந்து காஸ் டீட்டாங்கிறத வந்து உனக்கு வந்து அட்ஜஸ்டன்ட் பை ஹைப்போதிசிஸ்ன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? ஸோ எனக்கு பை பித்தாகரஸ் தியரம் படி எனக்கு வந்து டீட்டாவோட வேல்யூ எனக்கு சேமாக இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நான் டேனோ காட்டோ எதை வேணால் நான் போட்டுப்பேன் எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. இங்கே எனக்கு டேன் தேவைப்படுதான். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இவனை எடுத்து எழுதுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ வந்து எனக்கு ஹைப்போதிஸ் தெரியும். ஹைப்போதிஸ் வந்து எனக்கு வந்து எக்ஸுன்னு தெரியும். கீழே அட்ஜஸ்டன்ட் வந்து எனக்கு எக்ஸ் தெரியும். ஹைப்போதிஸ் வந்து எனக்கு ஒன்றும் தெரியும். எனக்கு ஆப்போசிட் வேல்யூ தெரியாது. அப்போ அந்த ஆப்போசிட் வேல்யூவை நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம்? பை யூஸிங் த பித்தாகரஸ் தியரம் ஹைப்போதிஸ் ஹோல் ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயரு ப்ளஸ் அட்ஜஸ்டன்ட் ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு ஆப்போசிட் மட்டும்தான் தெரியாது, ஹைப்போதிஸ் தெரியும். அப்போது 1 மைனஸு இந்த இடத்துக்கு போனால் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து என்ன இருந்திருக்கும்? ஆப்போசிட் ஸ்கொயராக இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ நான் அது ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டு எனக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போது இதை வச்சுக்கிட்டு அடுத்ததை நான் கொண்டு வருவேன். எனக்கு தேவை என்னவோ ஆப்போசிட் தான் எனக்கு தேவை வெளியே. ஓகேவா? அப்போது நான் வந்து டேனில் எழுதணும். வெளியே வந்து டேனில் வர்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ நான் வந்து டேன் டீட்டாவில் எழுதணும். அப்போ டேன் டீட்டாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி எழுதுவேன்? ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட்னு சொல்லிட்டு எழுதுவேன். எனக்கு இங்கே ஆப்போசிட் யாருன்னு பாருங்கள். ஆப்போசிட்டுங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தானே, சரியா? அதான் அப்போது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுவா. அட்ஜஸ்டன்ட் என்னன்னு பாருங்கள். அட்ஜஸ்டன்ட் இங்கே யார்? அட்ஜஸ்டன்ட் வந்து உனக்கு எக்ஸு. அப்போது எக்ஸுன்னு சொல்லிட்டு எழுதிடுவா. ஸோ என்னோட ஃபைனல் ஆன்சர் வந்து இந்த மாதிரி வந்திருப்பான். என்னடா இது? ஸோ ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி வந்திருப்பான். ஆனால் இங்கே கொஷினில் ஏன் ப்ரூவ் தட்டு எக்ஸ் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டு ஃபைனல் ஆன்சர் என்னவோ புக்கில் இருக்க மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். வேணால் நீங்களே கம்பேர் பண்ணுங்களேன். இங்கே இருக்கிறது இதையும் கம்பேர் பண்ணுங்கள். ஆனால் ஃபைனல் ஆன்சர் இதான் வந்திருக்கு. மேபி இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. புக்கில் பிரிண்டிங் மிஸ்டேக்கு. பட் ஆனால் நம்ம புக் ஆன்சரையும் பாருங்கள். இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் தான் வந்திருக்கு. எனக்கும் அதேமாதிரி இங்கே புக் ஆன்சர்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் தான் சொல்லிட்டு எழுதியிருக்கான். மேபி இது வந்து புக் ஆன்சரில் வந்து ஏதோ தப்பு இருக்குது. அது இந்த கொஷினில் இங்கே டினாமினேட்டராக இருக்கிறது வந்து நியூமரேட்டராக வந்துருக்கணும். ஆனால் ஆன்சர் என்னவோ அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க நான் எழுதுன மாதிரியே. வேணா பாருங்கள். தெரியுதா? ஆன்சர் இங்கே இதுக்கும் சேமாக தான் வந்திருக்கு எனக்கு. அந்த காசில் வச்சு இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் போடும்போது. ஸோ ஃபைனலாக நான் இப்போ என்ன எழுதுவேன்? டேன் டீட்டா. இப்போ டீட்டாக்கு பதிலாக என்ன எடுப்பேன்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. அப்போது டேன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு டிவைட் பை எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஃபைனலாக என்னோடய ஆன்சர் எழுதி முடிச்சிருவேன். ஓகேவா? புக்கில் கொஷின் தப்பாக இருக்குமா? ஆனால் அவங்க ஆன்சர் என்னவோ கரெக்டாக தான் நான் இங்கே எடுத்து கொண்டு வந்துட்டேன். இங்கே இருக்க ஆன்சரும் இங்கே இருக்க ஆன்சரும் சேம் தான். சரியா? பாயிண்ட் 20 evaluate sin inverse of 3 by 5 plus secant inverse of 5 by 4. இது நம்ம போட்ட கொஷின் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுக்கு ஹிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம். அது தெரிஞ்சால் நீ போட்டுருவ. பித்தாகரஸ் தியரம் இன்னொன்று வந்து இது சைன் இன்வர்ஸில் இருக்கா. அப்போ அதை வந்து அப்படியே இன்னொரு விதமாக மாற்றுற மாதிரி இருக்கும். இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியே வந்து சைன் ஆஃப் இது ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இதில் எக்ஸசைஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்கான்னு தெரில உங்களுக்கு. சைன் ஆஃப்
ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சைன்லேயே காஸ்ட்லேயே எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சைன் ஏ சாரி ஃபஸ்ட்டு சைன் ஏ காஸ் பி காஸ் பி காஸ் பியா காஸ் ஏ சைன் பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதே மாதிரி கொஷின் தான் வந்து நான் வந்து போட்டிருப்பேன், எக்ஸசைஸில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் ஞாபகம் வருது. சேம் இதே கொஷின் தான். இங்கே பாருங்கள், எக்ஸசைஸ் 4.5ல் உங்களுக்கு வந்து செகண்டும் தேர்டும் பாருங்களேன். இங்கே டேன் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பேன், இங்கே வந்து காட் ஃபார்முலாவுக்கு ஒரு ஏதோ மாற்றி கொண்டு வந்திருப்பேன் ஆன்சரை. அதே மாதிரி தான் இங்கே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறத இந்த வேல்யூவும் வந்து நான் சைன் ஏ ப்ளஸ் பி, இங்கே சைனுங்கிறது வந்து இது ஏ எடுத்துப்பேன், இது பியை எடுத்துகிட்டு போடுவேன். சிம்பிளாக சொன்னால் இது ஏன்னு எடுத்துப்பேன், இது பின்னு எடுத்துப்பேன். ஏக்கு ஒரு டீட்டா வேல்யூ கிடைக்கும், பிக்கு ஒரு டீட்டா வேல்யூ கிடைக்கும். அதை வந்து சைன் ஏ காஸ் பி சைன் ஏ அதுலேருந்து இந்த மாதிரி ஃபார்முலாவில் எடுத்துவேன். சைன் ஏக்கு ஒரு இது ஏங்கிறதும் ஒரு டீட்டா வேல்யூ தான், பிங்கிறது ஒரு டீட்டா வேல்யூ தான். அதை வந்து இங்கே அந்த டீட்டா வேல்யூக்கு ஏற்ற மாதிரி சைனு இந்த காஸ் பீட்டாங்கிறது வந்து காஸ் பிங்கிறது வந்து இந்த பிக்கான டீட்டாவோட வேல்யூ கிடைக்கும், அதை எடுத்து போடுவேன். பை யூஸிங் த பித்தாகரஸ் தியரம். இங்கே பண்ண அதே விஷயந்தான். இங்கே வந்து நம்ம பர்டிகுலராக இங்கே வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டேன். இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக இங்கே சைன் இன்வர்ஸ் ஒரே நேரத்தில் 2 வேலை பண்ண போகிறேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5ங்கிறதுக்கு பதிலாக நான் அதை வந்து டீட்டாவாக எடுத்துக்கிட்டு, அதான் இங்கே டீட்டாக்கு பதிலாக நான் ஏன்னு எடுத்துப்பேன். இங்கே சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 5/4ங்கிறது வந்து பீட்டான்னு ஒரு டீட்டா எடுத்துக்கிட்டு, லைக் டீட்டாங்கிறது வந்து நான் அதை வேறு மீனிங்காக இங்கே பின்னு கூப்பிடுவேன், போட்டு வச்சுக்கிட்டு ஃபைனலாக ஆன்சரை கொண்டு வர மாதிரி இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி எழுதணும். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஏங்கிறது வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5ன்னு சொல்லி எடுக்கணும்னு சொன்னேன்ல. அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4, அதை 3/5. ஓகேவா? இப்போ போத் சைடு வந்து சைனெல்லாம் மல்டிபிள் பண்ணால் சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/5. இங்கே சைனை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன எழுதோ ஆப்போசிட் பை ஹைப்போதிஸ். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஒரு டயக்ராம் போடு. ஓகேவா? டயக்ராம் போட்டு நமக்கு வந்து ஆப்போசிட் வந்து 3a, ஹைப்போதிஸ் வந்து 5a, எனக்கு வந்து அட்ஜஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ அவனை எடுத்து கண்டுபிடிச்சா போதுமானது. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏன்னா ஹைப்போதிஸ் வேல்யூ வந்து 25 - 9 இஸ் ஈக்குவல் டு அட்ஜஸ்டன்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேவா? எனக்கு அந்த ஏற்கனவே நான் மேலே போட்ட பித்தாகரஸ் தேர்முனா நான் டக்குன்னு எடுத்து எழுதிட்டேன். இப்போ இதில் வந்து எனக்கு 16 கிடைக்கும். இங்கே பண்ணுனா எனக்கு 4 தான் கிடைக்கும், எனக்கு அட்ஜஸ்டன்ட்டு. புரியுதா? இது வேகமாக போகிறேன்னா எப்படி? புரியுதா இல்லையா? சைன் ஏயோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இங்கே இருக்க ஃபார்முலா வச்சு சொல்கிறேன், எனக்கு சைன் ஏயோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. அடுத்து இங்கே இடத்துல சைன் பியோட வேல்யூ எனக்கு தெரியணும். அப்போது சைன் ஏயோட வேல்யூ இங்கே தெரியும். ஏன்னா நான் ஏயோட வேல்யூ தான் நான் டீட்டாவை எடுத்துக்கிட்டேன். அதேமாரி இங்கே ஏ ப்ரெசென்ட்டாக இருக்கிறது வந்து காசில் இருக்கான். ஓகேவா? அப்போ சேம் டீட்டா தான். இங்கே ஏங்கிறது வந்து சேம் டீட்டா தான். ஓகேவா? ஏங்கிறது வந்து டீட்டா 1 கூட எழுதிக்கலாம். சரி, நம்ம இஷ்டம் தான். ஸோ இப்போ வந்து காஸ் ஏல எழுதணும். ஓகேவா? அப்போது காஸ் ஏ அப்படிங்கிறது வந்து அட்ஜஸ்டன்ட் பை உனக்கு வந்து ஹைப்போதிஸ். ஓகேவா? எனக்கு வந்து அட்ஜஸ்டன்ட்டோட வேல்யூ 4ன்னு தெரியும். 4 ஹைப்போதிஸ் வேல்யூ எனக்கு 5. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சா? இது அதுக்கப்புறமா பிக்கு போடுவேன். ஏன்னா நான் இப்போ அடுத்தது வந்து பி தானே எடுப்பேன். அப்போது பி இஸ் ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 5/4. நீ போட பார்க்குறியா கூட இருந்து? ராசாதி ஐடியா கொடுத்துட்டேன்ல, என் கூட இருந்து போடு. நீயா நானான்னு பார்த்துக்கலாம் வா. சரி, காஸ் பி அப்படிங்கிறது வந்து 4/5. இது வந்து எனக்கு பார்த்தோன்னா அட்ஜஸ்டன்ட்டு பை ஹைப்போதிஸ். ஸோ நான் திரும்பி டயக்ராம் போடுவேன். இது வந்து எனக்கு பீட்டா பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஹைப்போதிஸ் வந்து எனக்கு 5, அட்ஜஸ்டன்ட் வந்து 4. ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்போசிட் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து ஹைப்போதிஸ் மைனஸ் ஹைப்போதிஸ் வந்து 5னா 25 மைனஸு 4னா 16. அப்போது மீதி உள்ளவன் யார் வரா உங்களுக்கு? 4. அப்போ 9ன்னு வருவான். 9னா இப்போ எனக்கு 3 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைப்பான். 3ங்கிறது தான் எனக்கு வந்து ஆப்போசிட்டு. ஓகேவா? இதான் எனக்கு கிடைக்க வேண்டியது, ஆனால் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான்? பிங்கிறது வந்து எனக்கு வந்து இங்கே காசில் இருக்கான். சரி, அப்போ இவனை எடுத்துப்போம். காசு பியோட வேலையை தெரிஞ்சுட்டேன். இங்கே காஸ் பியோட வேலையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது வந்து சைன் பியை வந்து நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை வந்து சைன் எப்படி எழுதலாம்? சைன் பி இஸ் ஈக்குவல் டு இது வந்து எனக்கு ஆப்போசிட் பை
ஹைப்போதிஸ் அப்படின்னு எழுதலாம். ஆப்போசிட் வேல்யூ நமக்கு தெரிஞ்ச விஷயம் 3a பை ஹைப்போதிஸோட வேல்யூ வந்து எனக்கு 5. ஸோ ஃபைனலாக இவனை அண்ட் இவனை தென் இவனை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இந்த ஃபார்முலாவில் எடுத்து போட்டால் நம்ம ஆன்சர் அவ்வளோதாங்க. ஓகேவா புரிஞ்சா? ஃபைனலாக வந்து ஆன்சரை எடுத்து போடு. ஏன்னா சைன் ஆஃப் ஏபி அப்படிங்கிறது தான் நான் இங்கே எடுத்து எழுதுனேன். சைன் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது வந்து சைன் ஏவோட வேல்யூ அப்படிங்க யாருன்னு பார்த்தோன்னா சைன் ஏயோட வேல்யூ 3/5. காஸ் பியோட வேல்யூ வந்து 4/5. தென் காஸ் ஏயோட வேல்யூ வந்து 4/5. தென் சைன் பியோட வேல்யூ சைன் பி தென் 3/5 எடுத்து இங்கே எல்லாமே கீழெல்லாம் டக்குன்னு இங்கே கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கேன்சல் பண்ணி விட்றாதீங்க. சரியா? கீழே டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. 25 இங்கே 3 4s வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12 ப்ளஸ் இங்கேயும் 12. அப்போது எனக்கு ஃபைனலாக எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது? 24/25 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கிது. ஓகேவா? அப்போது இங்கே ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுத வேண்டியதான். சரிங்களா? புரிஞ்சா? அசாதிங்களா? இப்போ இந்த 24/25 அப்படிங்கிறது வந்து இந்த சைனுக்குள்ளே தான் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளோட ரேஞ்சு கேட்குறான். எந்த ஒரு வேல்யூ இங்கே கொடுத்துட்டு அதை வந்து ரேஞ்சு கேட்குறான்னா இங்கே சைன் ஆஃப் சம்திங் அப்படிங்கிறது வந்து இது டொமைனு, இது வந்து டொமைனு. அதுக்கான ஃபங்க்ஷனில் போடும்போது எனக்கு அவுட்புட் என்ன எங்கே இருக்கும்? -1 வந்து +1 இருக்குதான் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ 24/25ங்கிறது வந்து 0.something கிடைக்கும். அது இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்பான். ஆகையால் இது டெஃபினட்டாக இந்த ரேஞ்சுக்குள்ளே வரனால இட்ஸ் பிலாங்ஸ் டு த ரேஞ்ச் இப்படி எழுதி ஆன்சரை முடிச்சிடும் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா?